ரொம்ப நாளாவே எனக்கு இந்த பானிபூரி கிரேவிங்ஸாவே இருந்துச்சு. ஆனா யூகேல இருந்துட்டு நான் எந்த தெருமுக்குல போய் பானிபூரி பையாவை தேடுறது? அதனால ஒரு ஹெல்த்தி ட்விஸ்டோட இந்த பானிபூரியை நான் வீட்லயே செஞ்சுட்டேன். ஃபர்ஸ்ட் நல்லா மசிச்ச உருளைக்கிழங்கு கூட வேக வச்ச பட்டாணி, வெங்காயம், பச்சை மிளகா பொடி, ஜீரகத்தூள் அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இங்கதான் நான் வித்தைய காட்டினேன். இந்த புசு புசுன்னு இருக்கிற பூரியை ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லாம எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அவனை 250 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் ஆன அவன்ல நம்ம பானிபூரியை கொண்டு போய் உள்ள வச்சு கரெக்டா 30 செகண்ட் நல்லா புசு புசுன்னு வந்ததும் டக்குன்னு வெளியே எடுத்துருங்க. அவ்வளவுதான், ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாம பானிபூரி ரெடி. ஒருவேளை உங்ககிட்ட அவன் இல்லைன்னா இதே ரெசிபியை நீங்க மைக்ரோவேவ்லயும் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரிதான், உள்ள வச்சோடனே சட்டுன்னு ரெடி ஆயிரும். ஸோ பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருங்க. எனக்கு மைக்ரோவேவோட அவன்ல வச்சது லுக் வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே சேம் தான். நீங்களா எண்ணெயில பொரிக்கலன்னு சொல்லாதவரையும் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்புறம் சாப்பிட்ற ஆர்வத்துல பானியோட ரெசிபியை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டீடைல் ரெசிபியா பின் பண்ணியிருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க.